சார் நான் தொடங்கவா? Yeah. ஓகே. இன்று ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் மாலை 8 மணி. இன்று உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனிலிருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு, மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து பாடுவோர் பாட வரலாம் என்ற இன்னிசை மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரையும் பங்கு பற்றி பாடல்களை பாடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசவும், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்முள் உள்ள தெய்வீகத்தினை உணர்ந்து எமது ஆழ் மனதினை தட்டி எழுப்பி எமது சுயத்தினை அறிந்து நிகழ்காலத்தில் மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலை அடைவோமாக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியவை ஊட்டப்படுகின்றன. தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் இனிய மன அமைதியை தரும் இசையையும்
தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய மீரா நாகேந்திரன் அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும், அவர்களுக்கு இத்தளத்திலே உதவி வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்து. இன்றைய அடுத்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது நாங்கள் செல்வோம். இன்றைய அடுத்த நிகழ்ச்சி இன்னிசை மாலை, பாடுவோர் எல்லாம் பாட வரலாம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இத்தியான தளத்தில் உள்ளவர்கள் தமது இசை திறனை வெளிக்காட்டி திருப்தி அடையும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நடாத்த ஏற்பாடு செய்த எமது தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்கள் வழங்க இருப்பவர்கள் உங்கள் கைகளை போட்டால் நாங்கள் கிரமப்படி உங்களை அழைக்க வசதியாக இருக்கும். தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்தி பாடுவதற்குள்ள விருப்பத்தை தெரிவிக்கிறோம். முதலாவதாக டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்கள் கை போட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாடலாம் அம்மா. வணக்கம் அனைவருக்கும். முதலாக எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நான் ஒரு பாடல் தர வருகிறேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடலை தர வருகிறேன். Shop Etsy for affordable holiday debt. One second. மன்னிக்கவும் தடங்களுக்கு. Slay is supporting farmers to move to regenerative farming methods. Shop Etsy for affordable holiday decor. மிக்க நன்றி. ஆனந்தம் 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 பாடு. ஆனந்தம் யாரு? மலர்ந்தாலே போகும் தவழும் மகரம். மன்னிக்கவங்க, இடையில நான் ஒரு கரோக்கி போன். மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், கையும் தவழும் மகராட்சி வதனம். மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், சத்தம் நல்லா வரையில் வச்சிருக்க. கூட்டுங்க, வால்யூமை கூட்டுங்க. மன்னிக்கவும், தடங்கள் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்னுடைய கரைக்கில. It is easy for me.
யாராவது இணைய விரும்பினால் பாடலாம். அவர்களுக்கு இடத்தை கொடுத்து கை போட்டிருந்தவ கௌரி ராஜ் அம்மா, நீங்கள் பாடலாம் அம்மா. நன்றி. கௌரி ராஜ் இருக்கிறீங்களா? வெளில போல இருக்கு. நீங்க சுகேந்திரா தர்மகுமார், நீங்க பாடலாம். கை போட்டிருக்கிறீங்க, பாடலாம். மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இயலாம இருக்கு. சுரேந்திர அம்மா அன்மியூட் பண்ணிட்டா. அவ படிக்கிறீங்களா? பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும். உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது, இல்லாதானில் வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிவச்சந்திரிக்கா, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நான் சரியாயிட்டேன். ஓகே, நீங்க பாடலாம், பாடுங்க.
ஒரு சத்தம் வேற இல்லையம்மா. சம்திங் இஸ் ராங். ஒரு கேட்க இல்ல நீங்க பாடுற சம்திங். நீ பாடு. விளையாடும் வீடு நான்கு ஒன்று ஒன்றான கூடு நான்கு ஒன்றான கூடு இது நாங்கள் விளையாடும் வீடு மாலை 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 இது ஆனந்த விளையாடும் வீடு. நான் கொண்ட கணவன் மடமாடும் தெய்வம் நீங்காமல் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம் நீங்காமல் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. வெளிகாக்கும் தாயே சுமை தாங்கினியே எது வந்த போது சுமை தாங்கினியே திருக்கோயில் விளக்கே நீலை என்றால் தெரியாது கிழக்கே ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இவை போல இருந்து விழி காக்கும் தாயே இது வந்த போது சுமை தாங்கினியே எது வந்த போது சுமை தாங்கினியே திருக்கோயில் விளக்கே நீலை என்றால் தெரியாது கிழக்கே ஆனந்தம் விளையாடும் வீடு ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மிக்க நன்றி. சில தடங்கள் மத்தியில் இந்த பாடலை பாடினேன். மிக்க நன்றி. அடுத்த வாய்ப்புக்கு நன்றி. சிவச்சந்திரக்கு உங்களுக்கு இந்த கரையோக்கி மியூசிக் ஆனா கேட்க இல்ல வெளியில. கரையோக்கி தானே பாடுனீங்க என்ன? கரையோக்கெல்லாம் பாடுறோம். வெளியில கேட்க இல்ல. அதை நீங்க அடுத்த முறைக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதை வழியா சரியா? நன்றி. சம்திங் வேண்டாம். அடுத்ததாக கௌரி ராஜ் மாஸ்டர், நான் அப்போது நீங்க பாடலாம் அம்மா. அன்மியூட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.
மௌனராகம் படத்தில் இருந்து நிலாவே வா என்ற பாடல் இளையராஜா அவர்கள் இசையமைக்க வாலி எழுதிய பாடல், எஸ்பிபி அவர்கள் பாடியது. நிலாவே வா செல்லாதே வா என்னாலும் பொன்வானும் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே நிலவே வா செல்லாதேவா காவேரியா காணல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை தங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலவேவா செல்லாதேவா பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் தாங்காத மேகம் ஏது கண்ணு நிலவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான் என்னை நீதா பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே நிலவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். வாய்ப்புக்கு நன்றி. இது என் கணவருக்கு நன்றி மிகவும் அம்மா. பிடித்த பாடல். அவருக்காக நான் இந்த பாடலை பாடினேன். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக திருநாவுக்கரசு சிட்னியில் இருந்து இணைந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பாடலாம். பாடுங்க. மியூட் மியூட் பண்ணு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே இல்ல மியூட் எடுங்க. மியூட் தான். அன்மியூட் அவர் பண்ணிடலாம். unmute பண்ணல. Unmute please. Hello. Oh, ஆ, okay. இப்ப Now சரி. it's okay. Hello. Yeah. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் பாட இருக்கும் பாடல் பாலும் பழமும் என்ற படத்தில் வந்த பாடல் ஒன்று. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என்
பாடல் அவள் தந்த மொழியல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. என்றும் சிலையான உள் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா. காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். எந்த மன கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. எந்த மன கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவெல்லும் தேரேறி பறந்தாளம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இன்று உனக்காக உயிர் வாழும் துணையில்லையா, அவள் ஒளி வீசும் எழில் கொண்ட சிலையில்லையா. அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா, அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா. அன்போடு அவளோடு மகிழ்வாயா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். நன்றி, வணக்கம். நன்றி திருநாவுக்கரசையர். வேறு யாராவது கமலாசனி அம்மா வந்துட்டா. கமலாசனி அம்மா, நீங்க பாடலாம். கமலாசனி அம்மா என்ன அன்மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டு பாருங்க. கமலாசனி அம்மா அன்மியூட். சரியா இப்ப சரியா? ஓ, சரியா? கமலா. இந்த கடைசி இங்க நீங்க பாடுங்க, கேக்குது. சரியா கேட்டாச்சு. நடுவுல இருங்க அம்மா, முகத்தை மறக்கல. அது எந்த நாளும் மாஸ்டரும் சொன்னபடி. ஓகே, இப்ப ஓகே, இப்ப கொஞ்சம் சரி. எனக்கு எந்த நாளும் சரி போச்சு.
இப்ப பார்த்தனா அது பாட போச்சு. அப்படியே எடுத்து பாருங்க. எந்த வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்னதை புரியவில்லையே. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்னதை முடியவில்லை. உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். ஏனோ ஏனோ வளர்த்தேன். பெண்மை பூவாகுமா இல்லை நாளாகுமா, இது தேனோடு பாலாகுமா. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. நிலவே உன்னை அறியேன், அங்கே நீரே ஒரு நாள் வருவேன். நிலவே உன்னை அறியேன், அங்கே நீரே ஒரு நாள் வருவேன். மலர்த்தால் அங்கு மலர்வேன், இல்லை பனி போல் நானும் மறைவேன். மலர்ந்தால் அங்கு மலர்வேன், இல்லை பனி போல் நாளும் மறைவேன். இன்னும் நான் என்பதா இல்லை நீ என்பதா, இல்லை என்று பேர் சொல்லவா. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை மொழியவில்லை. சரியா படிக்கல. அது திருப்பி வேற என்ன வச்சேன், அது அதை விட்டு போக இன்னொரு பேஜ் வந்தது, இன்னும் பரவாயில்லை. அருமையாக பாடினீர்கள் அம்மா. பாதி நேரம் உங்களுடைய முகமே தெரியல. மறைச்சு போட்டியல். என்ன குரல், உங்களுடைய குரல் மிகவும் இனிமையான குரல், அழகாக பாடுகிறீர்கள். முகத்தைத்தான் மறைத்திருந்து பாடுகிறீர்கள். இன்றைக்கு நான் சும்மா செட்டில்தான் இருக்கிறேன். மற்ற சேர்கள் அங்க இங்க போட்டது அது கொஞ்சம் எனக்கு யாராவது பாட இன்னொரு பாடலை அடுத்த பாடலை ஆரம்பம் படிக்கட்டுமா? வீடியோ கூட நான் பிரேஸ் கதைக்கிறேன், வீடியோ கூட படிக்கட்டா? சரோக்கா நான் பிரேஸ் கதைக்கிறேன், வீடியோ கூட படிக்கட்டோ? இல்ல வீடியோ உங்களை பார்க்க வேணும், வீடியோ போட்டு படியுங்க. நல்ல வடிவா படிக்கிறீர்கள். இன்னொரு பாடல் பாட போகிறீர்களா? இல்ல பாட்டு படிக்கிறேன்னா அனுமதி கேட்கிறா. சாரியா, மூத்த காட்டுறாண்டது பழைய மூத்த நினைச்சு கொண்டு வரல. நான் ஸ்டார்ட் பண்றேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர
யாருக்காக கொடுத்தான்? படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருந்தும் மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போது பொது வந்து வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நன்றி, எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக ம். சிவச்சந்திரிகா வருகிறார். வேற யாராவது பாட நித்யா பாட போறீங்க? கை வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் இன்றைய தான் நான் ஃபர்ஸ்ட் வாரேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் பாடுறேன். இன்றைக்கு நான் கொஞ்சம் வாட்ச் பண்றேன் எல்லாரும். தேங்க்யூ. ஓகே. இன்றைய தான் நான் விஜிதாம்பி வாரேன். என்று வந்திருக்கிறாவே நோஸ் கொடுக்க சொன்னார் ஸ்ரீஸ்கந்தராஜா. கொடுத்திருக்கு. சுவிட்சர்ல இருக்கு விஜிதாம்பி விஜிதாம்பிகம்மா இருக்கிறீங்களா? நீங்க பாடலாம். பாடுறதுக்கு இல்ல, சில வேளை ரெக்கார்டுகள் எதுவும் இதென்றால் மிஸ் பண்ணினா பார்த்து செய்ய சொல்லி தந்தவர். ஓ ஐ சி. ஓகே 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 ஓகே. இது மிஸ் பண்ணப்பட்டால் என்ன ரெக்கார்ட் பண்ண சொல்லி கேட்டவர். நீங்க செய்யறீங்களா? இப்ப நான் பேசாம பார்த்து கொண்டு இருக்கிறேன். நானும் ஒரு பாடல் அடுத்ததாக பாட வருகிறேன். சந்திரிகா, நீங்க நல்லா பாடுறீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கு பாடுவோர் எல்லாரும் சூப்பர் சிங்கருக்கு போயிட்டார்கள். இன்றைக்கு தெரியாமல் மிஸ் பண்ண பிக்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. எனக்கும் லேட்டா தான் தெரியும். ஆகவே கணக்க பாடல்கள் போய்விட்டார்கள். அதுதான் இன்றைய ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்து விட்டது. இருந்தாலும் நான் இங்கே பாடுவோர்கள் இணையலாம். நானும் ஒரு பாட்டு அடுத்ததாக தருகிறேன். இதோ வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், ஒளியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கன்னி இளமை என்னை அழைத்தால் தன்னை மறந்தே வாழலாம்.
வாழச் சொன்னார் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றான் வாழ்கிறேன். ஏரிக்கரையில் மரங்கள் சாட்சி, ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி, துள்ளி திரியும் மீன்கள் சாட்சி, துடித்து நிற்கும் இளமை சாட்சி. இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம். வாழ நினைத்தோம் வாழுவோம், வழியாய் இல்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். வாழ நினைத்தோம் வாழுவோம், வழியாய் இல்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றி கலைவாணி. மிக்க நன்றி. நன்றி அம்மா. பாட்டியர் அடுத்தது மாதிரி. கலைவாணி அம்மா, நீங்க பாடலாம். நன்றி. பஞ்சவர்ண கிளி படத்தில் நன்றி. பஞ்சவர்ண கிளி படத்தில் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டதானே? பாடுங்க. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான். கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான். பச்சை வண்ண கிளி வந்து பழங்கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க. பச்சை வண்ண கிளி வந்து பழங்கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க. கண்ணங்கரு காக்கை வந்து மை கொடுக்க, கண்ணன் மட்டும் கன்னத்திலே முத்தங்கொடுக்க, முத்தங்கொடுக்க, முத்தங்கொடுக்க. தத்தி தத்தி நடக்கையில் மயில் போலே, திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே, கொஞ்சி கொஞ்சி அடிக்கையில் கொடி போலே, அஞ்சி அஞ்சி விழுவான் மடி மேலே. ஆரிரோ ஆரிராரிராரிராரிராரிரோ, ஆரிரோ ஆரிராரிராரிராரிராரிரோ, ஆரிராரிராரிராரிராரிரோ, ஆரிராரிராரிராரிராரோ. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான்.
உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான். உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான். ஒருவரின் குரலுக்கு மயங்க வைத்தான், உண்மையை அதிலே உறங்க வைத்தான், உறங்க வைத்தான், உறங்க வைத்தான். ஆராரோ ஆரிராரிராரிராரிராரோ, ஆரிரோ ஆரிராரிராரிராரிராரோ, ஆரிராரிராரிராரிராரோ, ஆரிராரிராரிராரிராரோ. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமல தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழலெடுப்பான், பாட்டிசைப்பான், பழம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், பழம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். நன்றி. மிக்க நன்றி அம்மா, அருமையான பாடல், அருமையாக பாடுனீர்கள், நன்றி. அடுத்து கௌரி ராஜ் மாஸ்டர், நீங்க திரும்பவும் பாட போறீங்களா? கை போட்டிருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பாருங்கம்மா. கௌரிராஜ் அம்மா அந்த வீடியோவும் மூவ் பண்ணி கொண்டு நிக்குது. அன்மியூட். யா. அனைவரும் படுத்து விட்டார்கள், ஆகினால் விளக்கை அணைத்து விட்டு படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்தது. கவிஞர் கண்ணதாசன் பாடல், பாடியவர்கள் பி. சீனிவாஸ், TMS. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்று நான் சொல்ல வேண்டுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நடமாடும் மேகம் நவநாகரீகம், அலங்கார சின்னம் அலை போல மின்னும். நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம், பழங்கால சின்னம் உயிராக மின்னும். துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையாள், துவண்டு விழும் கொடி விழையாள், விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை,
நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, என் வெளியில் நீ இருந்தாய், உன் வெளியில் நான் இருந்தேன், என் வெளியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லையே, சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன், முகம் காணவில்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக திருநாவுக்கரசு, ஏன் நீங்க கை போட்டிருக்கிறீங்க பாடலாம். மீண்டும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் என்ற படத்தில் இருந்து வந்த ஒரு பாடல். கல்யாண மாலையே கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளே உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலையே கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளே உண்மைகள் சொன்னேன். சுதியோடு லயம் போலவே துடராக இணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலையை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளே உண்மைகள் சொன்னேன். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாததே. மாலையிடும் சொந்தமோ முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாததே. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தால பேரில்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளில் நேசமொரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷம் சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா. சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன், காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது, மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே. என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. ஜெகநாதன், டாக்டர் ஜெகநாதன், நீங்கள் எதுவும் கருத்து கூறுவதென்றா கூறி நாங்கள் நிறைவு செய்வோம். கருத்து என்ன சொல்றது, எல்லாரும் அருமையா பாடினார்கள். டெக்னாலஜி எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதுல தடங்கள் வரலாம். அதை பொறுத்து கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி.
பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். மிகவும் அருமையான நிகழ்ச்சி, அருமையாக எல்லோரும் உற்சாகமாக அருமையாக பாடினீர்கள். எல்லோருக்கும் நாங்கள் ஒரு கரகோஷம் செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். முடிய முதல் சரோ அக்கா என்று சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. சரோ நாளைய அறிவித்தலையும் சுருக்கமா சொல்லலாம். கேட்கப்பட்டுள்ளது சட் பாக்ஸில். நீங்க வாசிக்க போறீங்களா செட் பாக்ஸ்? உங்களுடைய பாடலை திறந்து நான் வாசிக்கிறேன். ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்தன் தெய்வம் உன்னாலே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், களிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலத்தினுக்கு நீ வழங்கும் செல்வம், உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இதோ எந்தன் தெய்வம் உன்னாலே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை தந்து தொழில் புரியும் உயிர் பிழைக்கும் ஏழை, அவன் நிழல் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நன்றி, வணக்கம்.